வெக்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை, சுயமரியாதை, அதுக்கப்புறம் தன்மானம், ஏதாச்சும் ஒரு வார்த்தையை வந்து நல்ல குணங்கள்லாம் வந்து மீனா கற்றுக் கொடுக்கும்போது அவங்க அம்மா அப்பா கற்றுக் கொடுத்துருந்துருக்கலாம். இந்த குடும்பத்தையே வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி, உங்கள் குடும்பமே திருட்டு குடும்பம், அவங்க தான் வந்து கவரி நகையை மாற்றி வச்சுருந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தப்பு செஞ்சிட்டும் கூட வந்து விஜயாவும் மனோஜும் வந்து நாக்கு மேலே பல்ல போட்டு மீனாவோட குடும்பத்தை அவ்வளோ அசிங்கமாக பேசினாங்க. மீனா செய்யக்கூடிய தொழிலான, அவங்க குடும்பத்துடைய தொழிலான பூ கட்டுறது அப்படிங்கிறத பூ கட்டுறவனை அவ்வளோ அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. இவ்வளோத்துக்கும் பிறகு அத்தைக்கிட்ட மாமா பேச மாட்டாங்கிறதுக்காக வருத்தப்படுற மாதிரி ப்ரோமோவும், அத்தை சாப்பிடுங்க அத்தை, அத்தை வருத்தப்படுறாங்க மாமா, அத்தைக்கிட்ட பேசுங்க மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கதெல்லாம் பார்த்தா, இந்த அளவுக்கு வந்து தனக்குன்னு ஒரு சுயமரியாதையும் ஒரு முதுகெலும்பு கூட இல்லாத ஒரு கதாபாத்திரம் எப்படி ஹீரோயின் ஆக முடியுங்கிற கேள்வி வருது. என்னைக்கு ஒரு முடிவாக மீனா தைரியமாக பேசி நான் அந்த வீட்டை விட்டே போகிறேன், இவ்வளோ அவமானத்தில் நான் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் சரி வரும் கதைன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.